சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/4/2026 வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 19ஆம் நாள், பௌர்ணமி திதி இன்று காலை 7:42 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று மாலை 5:38 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், திருப்புமுனையான சம்பவங்கள், உற்சாகம் ஊட்டக்கூடிய குடும்ப மேன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உயரிய நல்ல உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பழைய கடனை அடைக்கிறதுக்கு பதிலாக புது கடன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய பங்குனி உத்தரத்திற்கு அடுத்த நாள் இல்லையா? நல்ல யோக பலன்கள். இதுவரைக்குமே வருமானம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு. வேலையில் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருந்தவங்க, ஷிஃப்ட் இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க, வேலையே சரியில்லைங்க, நான் ஏன் தகுதிக்கு இந்த வேலை பார்க்கக்கூடாது, இன்னும் அதிக சம்பளம் வாங்கணுன்ற மாதிரியாக வேலையில் முன்னேற்றம் இருக்காதோ, என்ன மாதிரியான அமைப்புகளில் எப்படி கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்கின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல ஆரோக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத காலை எழுந்ததிலிருந்தே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய, பணவரவிற்கு என்ன செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய, அந்த எண்ணங்களை அப்படியே முயற்சிகளாக்கி அதன் மூலமாக எல்லா நல்லவைகளும் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரே இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்களும் இன்றைக்கு அதியோக அமைப்புகளில் இருப்பதால் நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை செய்கிறவராக இருக்கட்டும், தொழில் பண்ணுறவராக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், நான் குடும்ப தலைவியாக இருக்கிறேன், எனக்கு என்னங்கய்யா நடக்கும்னு கேட்கக்கூடிய ரிஷபராசிக்கார சகோதரிகளாக இருக்கட்டும், அனைவருக்குமே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகளை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக, புத்துணர்ச்சிகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இளைய பருவத்தினருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையூட்டும் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாகவும், உயர்ந்த லட்சியங்கள் மனதிற்குள் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு ஆண் பெண் அறிமுகங்கள் நல்ல விதமாகவே இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, இப்போது இருக்கக்கூடிய படிப்பில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இனிய திருப்புமுனையான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, நம்பிக்கையூட்டும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானத்தில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீடித்து இன்னும் சில வருடங்கள் நம்மளோடு ஆரோக்கியமாக இருக்கும், மன திருப்தியோடு இருப்பார்கள், அவர்களுக்கு எதையும் சரியாக செய்ய முடியும் என்கின்ற அமைப்பு, தாயை திருப்திப்படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்பு என மிதனராசிக்காரர்களுடைய தாய்ப்பாசம் வெளிப்படுகின்ற அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு சுக பயணங்கள் சிலருக்கு கண்டிப்பாக உண்டு. மனைவி குழந்தைகளோடு கணவரோடு சேர்ந்து பக்கத்தில் இருந்தாலும் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், ரொம்ப நாளாக இவரை போய் பார்க்கணும்னு இருந்தேன், இந்த இடத்த போய் பார்க்கணும்னு இருந்தோம், டக்குன்னு பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துடலாமா, இந்த சிவனை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே போய் கும்பிட்டுட்டு வந்துடலாமான்ற மாதிரியாக ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக குடும்பத்தாருடைய அவளுடைய ஆசைகளையும் அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வடக்கு திசையிலிருந்து அல்லது வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள், பணவரவுகள் வரக்கூடிய சூழல், அதிலும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைவான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலர் இன்றைக்கு பிடிவாதமாக நேர்மையோடு இந்த விஷயத்தை செய்தே தீர வேண்டும் என்கின்ற 100% வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. அட்டமத்து சனியில் பயங்கரமான கஷ்டத்தை ஒரு 5 வருடங்களாகவே நான் நல்லா இல்லைங்க, குறிப்பாக 2023 எப்போ பிறந்ததோ அப்போ இருந்தால் நான் சுத்தமாக நல்லா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பலவீனமான அடி விழுந்ததோ, நஷ்டங்கள் ஏற்பட்டதோ, உறவுகளில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டதோ அல்லது தோல்விகள் ஏற்பட்டதோ, அந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் வெற்றிகள் அப்படியே வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தம்பி தங்கைகளோடு உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் தம்பி தங்கைகளுக்கு செய்தவர்களுக்கு அவர்கள் சொந்த காலில் நிற்பதை பார்க்கக்கூடிய அமைப்பு என கடகத்திற்கு நிம்மதியும் மகிழ்வும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய தைரியமிக்க நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அண்ணன் தம்பி சண்டை, அண்ணன் தங்கச்சி சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது குடும்பத்திற்குள்ளேயே கணவன் மனைவி பிணக்குகள், பிள்ளைகளால் கருத்து வேற்றுமை போன்ற குடும்பத்திற்குள்ளே இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளையும் தனி ஒருவராக சிம்மராசிக்காரர்கள் அப்படியே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு இன்றைக்கு வருமானம் வரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். கூடுதல் வருமானம் கிடைக்கும். அதுக்காக கோடிக்கணக்கில் கொட்டிடும், லட்சக்கணக்கில் கொட்டிடும்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒரு அளவு, ஒரு தகுதி, ஒரு உயரம் என்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. அந்த உயரத்திற்கு ஏற்றாற்போல நீங்கள் உச்சத்திற்கு செல்லக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோராக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு கூடுதல் வருமானங்கள், அதற்கான அடையாளங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கே வருமானம் வரலங்க, ஆனால் இந்த ரூட்டில் போனீங்கன்னா இதில் கொஞ்சம் உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும். நல்ல வழி காட்டப்படுவது. உண்மையை சொல்லப்போனால் மீனை கொடுக்காதே மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்பது ஒரு பழமொழி இல்லையா? நீங்கள் இன்றைக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்லவைகள் அடையாளம் தெரியக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும். இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் மனதில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த முடிவு எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது என்பதில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படியே விலகும். அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, லேசாக குத்துற மாதிரி இருக்கே, குடையிற மாதிரி இருக்கே, ஒருவேளை வயசாகிடுச்சோ, இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சோன்ட்டு வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரியான பரிதவிப்பு வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு 50-60 வயது கடந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன நல்லா இருப்பீங்க, ஒரு 10-25 வருஷத்துக்கு பெரிய அளவில் சோதனைகள் வராதுன்னு உங்கள் உடல், உங்கள் மனசை பற்றி உங்களுக்கே கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு லட்சியங்கள் தெளிவாக தீர்மானமாகக்கூடிய நாளாகவும், பொது இடங்களில் மதிப்பு மரியாதைகள் அதிகமாகக்கூடிய நாளாகவும், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் தற்செயலாக அமைந்து அதன் மூலமாக மற்றவர்களுடைய கவனத்தில் நீங்கள் விழக்கூடிய, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது. இளைஞர்கள்னாலே ஆணை பெண்ணும், பெண்ணை ஆணும் இம்ப்ரெஸ் பண்ணுறது தானே விரும்புவீங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு இளைய பருவத்தினருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னியினர் எல்லோருக்குமே. இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். என்னங்கய்யா செலவுகளில் நல்ல செலவுகளா? ஆமாம், ஏதாவது ஒன்று வாங்கணும்னா கூட நம்ம செலவு பண்ணித்தானே ஆண்டிருக்கு. சிலருக்கு வீடு அமையலாம், சிலருக்கு வீட்டுக்கு பொருள் அமையலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் அடிப்படையில் எல்லோருடைய வீடுகள்லேயும் ஒரு சொகுசானவன் இருக்கிற மாதிரி நானும் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்களும் அதற்கு தகுதியானவர் தான் என்பது மாதிரியான வீட்டிற்கு தேவையான, குழந்தைக்கு தேவையான, கணவன் மனைவிக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கக்கூடிய, சந்தோஷத்தோடு அதற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைதுங்க. சிலருக்கு பெரிய அளவில் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் சேர்த்து வச்ச பொருளெல்லாம் ஒரு 1 லட்சம் கையில் இருக்குது, 2 லட்சம் கையில் இருக்குது, 10 லட்சம் கையில் இருக்குது. இதை தூக்கி அட்வான்ஸ் கொடுக்குறேன், அதை தூக்கி அட்வான்ஸ் கொடுக்குறேன். கையை விட்டு பணம் போனாலும் கூட அதை விட பல மடங்கு உங்களுக்கு பொருளாக திரும்பி வரக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அதற்கான அடையாளங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மேற்கு திசையை நோக்கிய பயணங்கள் இருக்கும். மேற்கு திசையிலிருந்து வருமானங்கள் வரும். சிலர் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு விசா போன்ற கிளியரன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புத முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பாக்கியாதிபதி இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தை இன்றைக்கு குரு பார்க்கிறார். 2, 9, 11ஆம் பாவகங்கள் சுபத்தன்மையோடு இருந்துட்டாலே காசு பணம் கொட்டணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கு வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய வருமானம் இரட்டிப்பு வருமானமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. நேற்று 100 ரூபா சம்பாரித்தவங்களுக்கு இன்றைக்கி 200 ரூபா கிடைக்கும். நேற்று 10,000 ரூபா சம்பாரித்தவங்களுக்கு இன்றைக்கி 20,000 ரூபா கிடைக்கும். நேற்று லட்சக்கணக்கில் சம்பாரித்தவங்களுக்கு இன்றைக்கு 10 லட்சம் கோடி என்கின்ற அளவிற்கு அவரவருக்கு முந்தைய வருமானத்தை விட இரட்டிப்பு வருமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. போட்டிகளில் ஜெயிக்க முடியும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் நான் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாகணும், நான் ஃபுட்பாலில் பெரிய ஆளாகணும், நீச்சலில் பெரிய ஆளாகணும், விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் படிப்பை விட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர், சிறுவர்கள், பாலகர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய உந்துதல் தாய் தகப்பனின் மூலமாக நல்ல உத்வேகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் விளையாட்டில் சாதிக்க முடியும் என்பதற்கான சில அடையாளங்கள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிகத்திற்கு யோகம் தரும் நாளாக அமைந்திருக்கிறது இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களோடு பௌர்ணமி சந்திரன் தொடர்பு கொண்டிருக்கின்ற சிறப்பான நன்மைகள். தொழில் முன்னேற்றம். தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே நிர்வாகத்தோடு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கசப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. நிர்வாகமும் நாமும் ஒத்துழைத்து போனால் இருவருக்குமே நல்லது என்பதை தொழிலாளர் பெருமக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், தொழிலாளர் பெருமக்களுக்கு எதையும் செய்து கொடுத்தால்தான் அவர்கள் நன்கு உழைப்பார்கள் என்பதை நிர்வாகம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக தனுசு ராசிக்கார மேலதிகாரிகளுக்கும் தொழிலாளர்களாக இருப்பவர்களுக்குமே உணரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விவசாய பெருமக்களுக்கு இந்த வருஷம் விவசாயம் கை கொடுக்கும். நிச்சயமாக இன்றைக்கே அதை ஓரளவுக்கு தெரியும். இதை போடலாம், அதை போடலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணோம்னா நமக்கு நல்லதுன்ற மாதிரியாக எதிர்கால பிளானை அப்படியே கொஞ்சம் போடுவீங்க. அது கொஞ்சம் சரியாகவும் இருக்கும். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு இயல்பான நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. வியாபார பெருமக்கள், குறிப்பாக வெள்ளை நிற பொருட்கள், திரவ பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல லாபங்கள் வரும். இரும்பு சார்ந்த பொருட்கள், சுரங்கம் சார்ந்த தொழில்கள், கிரஷர் போன்ற தொழில்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மை, நஷ்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு என தனுசிற்கு யோகம் ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். மாமன் மச்சான் உறவுகளின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள். மனைவிக்கு வேலை சரியா இல்லையே, மனைவிக்கு வேலையே கிடைக்கலையே, மனைவிக்கு உடல்நிலை சரியில்லையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அவரை போய் பார்த்துட்டு வந்தாலாம், இவரை போய் பார்த்துட்டு வந்தாலாம், அந்த சித்தரை போய் தரிசிக்கலாம், இந்த சித்தரை போய் தரிசிக்கலாம், இப்போ இருக்கின்ற பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்வது என்கின்ற ஐடியாக்கள் மனசுக்குள்ளேயே வரக்கூடிய தன்மை. பெண்களினால் கடந்த சில வாரங்கள், கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சோதனைகளை அனுபவித்தவர்களுக்கு, ஒரு பெண் உறவு, தெரியாத உறவு, தகாத உறவு, அப்படி இப்படின்னு போய் மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதிலிருந்து இப்படி வெளியே வர வேண்டும், அப்படி வெளியே வர வேண்டும், நான் முன்னை போல இல்லை, நன்ற விதமாக மாறிவிட்டேன் என்கின்ற எண்ணத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் கிரகங்கள் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆயினும் அவர் சனி பார்வையிலே இருந்தாலும் கூட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். ராசிநாதனை அவர் சுபத்துவப்படுத்துகிறார். கஷ்ட நஷ்டங்கள்லாம் இல்லாத சுப சந்திராஷ்டமமாகவே இந்த சந்திராஷ்டமம் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு சனி பார்வையில் அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கின்றதுனால முக்கியமான முடிவுகள், வீட்டில் ஒரு முடிவு அல்லது தொழிலில் ஒரு முடிவு, தொழிலையே மாற்றி போடக்கூடிய ஒரு முடிவு, கோபத்தில் அவசரமாக பதற்றத்தில் எடுக்க முடிவு, இந்த முடிவுகளெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. மற்றபடி பணவரவுகள், வியாபாரம், தொழில் போன்றவைகளில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது. வேலைக்காரங்களை நம்பாதீங்க. நீங்களே ஒரு விஷயத்தை நேராக நின்று செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏடிஎம்மு அல்லது ஒரு பேங்க்கு ஒரு பெரிய தொகை, இதை போய் நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துக்கிட்டு இதை போய் பணத்தை இந்த செக்கை கொடுத்துட்டு இந்த பணத்தை போய் பேங்க்கில் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறத விட
நம்மளே ஒரு 8 அப்படியே போய் பாதுகாப்பாக போய் பணத்தை கொண்டு வர வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். இரவு பயணத்தில் நகை பணம் கொண்டு போகிறவங்க கொஞ்சம் சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வழக்கமாக இன்னொன்று சொல்லுவேன், ஓடிபி வர்றது, ஓடிபி சொல்கிறது, அல்லது அந்த எஸ்எம்எஸ்ஸு இந்த எஸ்எம்எஸ்ஸு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய 10,000 ரூபா கொடுங்க அடுத்த மாதத்துலேயே அதை 30,000 ரூபா தரோம்னு பேராசை தூண்டில் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு அருமையாக ராசியை பார்க்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தன்னம்பிக்கை பெரிய அளவில் வரும். வலிமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை மனதிற்குள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றையிலிருந்து துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் எல்லாம் தீர்ந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கு பௌர்ணமி நிறைந்த பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு யோக நாள் இன்றைக்கு. பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்த்தாலே சில நிலைகளில் ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். கடந்த ஒரு வருஷமாகவே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நன்றாக இல்லை. அவர்களுக்கு இதுவரை இதில் மன அழுத்தங்கள் இருந்ததோ, குடும்பத்தில் தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி, வேலையில் தோல்வி, இதில் தோல்வி, கடன் தொல்லைகள் தாங்க முடியலை, ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது, மனசை என்னமோ போட்டு பாரம் மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. புள்ள பேச்சை கேட்கல, புருஷன் பேச்சை கேட்கல, பொண்டாட்டி சரியில்லை, இந்த மாதிரியான விஷயத்தில் கடுமையான மன அழுத்தத்தில், சட்ட போராட்டங்களில், குடும்ப அமைப்புகள்லேயும் தோல்வி அமைப்புகளில் இருந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல வழிகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லாவற்றிலுமிருந்தும் எழுந்து வெளியே வர முடியும், நம்மால் அனைத்தும் முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒரு இனிய நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, பெரும்பாலான ஒரு சமூகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஏழையாகவே இருக்கிறாங்களே. ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முன்ன மாதிரி இல்லை. 30 வருடங்களுக்கு முன்பு, 50 வருடங்களுக்கு முன்பு பார்த்த நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பெரிய அளவில் ஓரளவிற்கு பொருளாதார முன்னேற்றத்தோடு இருக்கிறது. ஆனால் 30 வருடங்களுக்கு முன்பு இருந்த தமிழ்நாடு இப்போ இல்லை. ஆனால் நான் சமீபத்தில் இன்னொரு மாநிலத்திற்கு அப்படி இப்படி போயிட்டு வந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏழ்மை ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு தெரு ஓரங்களில், சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்போல் பார்க்கும்போது இந்த ஜனங்கள் ஏழ்மை நிலையிலேயே இருக்கிறார்களா? இவர்களுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்குமா? இதே மாதிரி தான் இவர்கள் தொடர்வார்களா? இவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்ன்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து ஏழ்மை நிலையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பிற்கு என்னங்கய்யா காரணம், ஜோதிடப்படி சொல்ல முடியுமான்னு கேட்குறார். ஆமாங்க, உண்மையிலே இதைத்தாங்க என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் நான் பாபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பை சொல்லுகிறேன். மனிதர்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க பிறந்தவர்கள் என்றாலும் கூட ஒருவர் ஒரு மாதிரி இருக்கிறார், இன்னொருவர் ஒரு மாதிரி இருக்கிறார். நம்முடைய மாநிலம் இன்றைக்கு பெருமளவில் முன்னேறி இருக்கின்ற காரணத்தினால் ஏழ்மையின் கொடூரம் நமக்கு பெரிய அளவில் தெரியலை. ஆக உண்மையிலே ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய மாநிலமும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கு பெரிய வளர்ச்சி இருக்கிறது என்பது தான் உண்மை. ஆனால் ஒருவர் ஏழ்மையில் இருக்கிறார் என்பதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? அவரை பார்த்தாலே நமக்கு தெரியுது. அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? லக்னம், லக்னாதிபதி போன்றவைகள் சனி, ராகு போன்ற பாவர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் தசாபுக்தி நாதர்கள் மிகப்பெரிய அளவில் பாபத்துவமாக இருந்து தொடர்ந்து தசை நடத்தக்கூடிய அமைப்பு. ஒருவருடைய வாழ்க்கைன்றது எப்போங்க? 20 வயசுலேருந்து ஒரு 60-70 வயசு வரைக்கும் தானே. 20 வயது வரைக்கும் அவர் ஏழ்மையிலே இருந்தால் கூட அதை அவர் உணராமல் ஒரு பள்ளி பருவம், கல்லூரி பருவம் அப்படின்ற மாதிரி வந்துடுறார். எத்தனை பேர் இன்றைக்கு கல்லூரி படிப்பையே முடிக்கிறார்கள்? நம்முடைய மாநிலத்தில் நிறைந்த கல்வி அமைப்புகள் இருந்தாலும் நேயர் கேட்டதைப் போல வேறொரு மாநிலத்திற்கு நான் போகும் பொழுது அங்கே இப்படியெல்லாம் இருக்கிறதே அப்படின்னு ஒரு மனசு வருந்தி கேட்குறார். நிறைய பேர் பள்ளி படிப்பையே முடிக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் இல்லையா? இவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தசாநாதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய, உதாரணமாக சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அவர்கள் இந்த 4 கிரகங்கள் தசை நடத்தக்கூடிய அமைப்பில் அவருக்கு 70 வயதாகிவிடும், பிறந்ததிலிருந்தே வந்துடும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் சுக்கிரனோ சனியோ புதனோ தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் கடுமையான அமாவாசை சந்திரனோடு இணைந்து
சனியோடு இணைந்து செவ்வாயோடு இணைந்து ராகு கேதுக்களோடு இணைந்திருக்கக்கூடிய இருள் கிரகங்களோடு சேர்ந்து பாபத்துவமாகி இருக்கக்கூடிய அமைப்பில் லக்னம், லக்னாதிபதி, 4ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் போன்ற அத்தனை அமைப்புகளும் பலவீனமாகி கிரகங்கள் நீச்சம், அஸ்தமனம், கிரகண தோஷம் போன்ற நம்முடைய கிரந்தங்கள், மூல கிரந்தங்கள் சொல்லப்படக்கூடிய பலவீன அமைப்புகளை ஒருவர் அடைந்திருந்தால் அவர் வாழ்நாள் முழுக்க ஏழ்மையாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அவருக்கு தன்னம்பிக்கையே இருக்காது. அமாவாசைக்கு பக்கத்தில் பிறந்திருக்கலாம். அதற்காக அமாவாசைக்கு பிறந்துள்ளவர்கள் எல்லாருமே தன்னம்பிக்கை இல்லாதவர்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அமாவாசை சந்திரனோடு சுக்கிரன் இணைந்திருந்தாலோ குரு பார்த்தாலோ நிலைமைகள் தலைகளாக மாறும். ஆனாலும் அமாவாசையில் பிறந்து கார்த்திகை அமாவாசைன்னு வச்சுக்குவோம், சந்திரன் நீச்சமாகவும் இருப்பார். யாருமே பார்க்கலைன்னா அவரே மனதிற்குள்ள ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை இல்லாதவராக இருப்பார். எத்தனையோ பேர் தன்னம்பிக்கை இல்லாமல் தொழிலை துவங்காமல் வேறு விதமான அடிமை வாழ்க்கையிலேயே இருக்கிறார்கள் இல்லையா? இவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தாலே லக்னம் பாவத்துவமாகி ராசி என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் நீச்சம், கிரகணம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் முற்றிலும் பாவத்துவமாக செவ்வாய், ராகு, சனி போன்ற கிரகங்களோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் ஒருவர் பிறந்ததிலிருந்து இறுதி நிலை வரைக்குமே அவர் ஏழ்மையில், வறுமையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய விதிங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.